ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காரைக்குடி செட்டிநாடு சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டெலிஷியஸான மேங்கோ கீர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மேங்கோ கீர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூனுங்கிறது கொஞ்சம் அதிகம் தான். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க போதும். அதில் சேமியா சேர்த்துட்டு அந்த சேமியா நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதோ இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இப்போது இதில் தண்ணி ஊற்றாத 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அதை சேமியாவோட கலந்துடலாம். கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமை வச்சுருங்க அடுப்பை. பால் பொங்கி வந்தோடனே சிம்மில் வச்சுருங்க. இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு, நான் சிம்மில் வச்சுட்டேன். இப்போ நான் ஒரு குட்டி பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து அதில் குங்குமப்பூ ஊற வைக்க போகிறேன். சூடான பாலில் குங்குமப்பூ ஊற வச்சு நம்ம அதில் கலக்கும் போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், நல்லா கலரும் நல்லா ஹையாக கொடுக்கும். அதனால தான் நான் குங்குமப்பூ எடுத்திருக்கேன். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், கட்டாயம் கிடையாது. இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ சர்க்கரை நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் பவுல், குட்டி பவுலுக்கு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே திரும்ப ஒரு கொதி வரணும், பால் பொங்கி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதோ பால் நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா பொங்கி வருது பால் நல்லா பொங்கி வர டைமில் வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு பாலை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறணும். அதுக்கு நடுவில் நீங்கள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஆறுறதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது நான் அதில் வந்து ஊற வச்ச குங்குமப்பூ கலந்துட்டு நான் 2 மாம்பழம் எடுத்து கொஞ்சமாக 1/2 டம்ளர் தண்ணி கலந்து நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன் மேங்கோ பியூரி. அதை அந்த பாலில் சேர்த்துட்டு கலந்துடணும். சூடோடு கலக்கவே கூடாது. பால் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் மேங்கோவை மிக்ஸ் பண்ணணும் அதோட. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணால் அந்த மாதிரி நல்லா எல்லோ கலரில் நல்லா திக்காக வந்துடும். இதை டேஸ்ட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ மேலே நான் கொஞ்சம் பாதாம், முந்திரி, நட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் நம்ம வீட்டிலே. ஸோ நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. காரைக்குடி செட்டிநாடு சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.